தருமபுரி பாராளுமன்றத்திற்கு 239வது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். நான் முதலாக 1988 இந்த சாதனை செய்து வருகிறேன். இதுவரை நான் வாஜ்பாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏகே ஆண்டனி, வயலாரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ்.எம். கிருஷ்ணா, விஜயமல்லையா, சதானந்த கவுடா, அன்புமணி ராமதாஸ் இவங்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்கிறேன். உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்காக இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். இந்திய ஜனாதிபதிக்கு 6 முறை போட்டியிட்டுள்ளேன். உதவி ஜனாதிபதி 6 முறை. எனக்கு ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது, தோல்வியை மட்டும்தான் நான் விரும்புகிறேன். எதுக்காக தோல்வியை விரும்புகிறீங்க? வெற்றிங்கிறது கொஞ்ச நேரம் தான் அதை சுவைக்க முடியும். தோல்வியை தாங்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும். அதுதான் கான்செப்ட். தோல்வியில் செலவுகள் அதிகமாக சார். இது வரைக்கும் நான் 1 கோடி ரூபா டெபாசிட்டாக மற்ற செலவு செய்திருக்கேன். 1988 இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். மக்களவை தொகுதிக்கு நாங்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக வந்திருக்கோம். இன்றைக்கி நூதன முறையில் வந்திருக்கோம். ஒரு தூக்கு கயிறோடு வந்திருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பணத்தை கொடுத்து ஊழல்வாதிகள் ஓட்டை வாங்கிடலாம் விலைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி நிறையா பேர் தேர்தல் களத்தில் வர்றாங்க. பொதுமக்களும் ஒரு சில பேர் அதிகமாக யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு ஊழல்வாதிகளுக்கு வாக்களித்தால் அது ஒரு தற்கொலைக்கு சமம் என்பதை உணர்த்தும் விதமாக இன்றைக்கி மதுரை மக்களவை தொகுதிக்கு போட்டியிடுறதுக்கு சுயேட்சையாக நூதன முறையில் ஒரு தூக்கு கயிறோடு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கோம். அதே ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவில் மிக குறிப்பாக தமிழகத்தில் பேசின பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் ஒரு விவசாயி பிரதம மந்திரி ஆகணும், தமிழர் பிரதம மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னை மனதில் வச்சு தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற எண்ணத்திலையும் தேர்தல் களத்தில் சந்திக்கிறேன். மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அது அறிவாயுதத்தை தாண்டி, பேனா ஆயுதத்தை தாண்டி இந்த வாக்குரிமை அப்படின்றது தான். பெரும்பாலான வாக்காளர்கள் வாக்களிக்கிறத அவமானமாக கருதுறாங்க. அது கிடையாது. வாக்காளர்கள் தன்னிலை உணர்ந்தவர்களாக, இந்த தேசத்தை வல்லமை மிக்க கட்டமைக்கக்கூடிய வாக்கின் வலிமை உணர்ந்தவர்களாக, பணம், லஞ்சம், ஊழல் இவைகளுக்கு எதிரிகளாக தங்களை நிரூபிக்கணும் அப்படின்னா அனைவரும் வாக்குச்சாவடி வாக்களிக்கணும் அப்படின்னு வாக்கு சதவீதம் 100% தொடரணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சும் தேர்தல் காலத்தில் இருக்கிறேன். டிஜிட்டல் மயம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ டிஜிட்டல் மயங்கிறது நடைமுறைக்கு வரணும் இல்லையா? அப்போ 25,000 மணி வாங்கும்போது கிரெடிட் கார்டை வாங்கலாம்ல? ஏன் வாங்கலை? கிரெடிட் கார்டு மிஷின் வச்சுங்கள. இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. ஒரு மிஷின், ஒரு சோப்பு வைக்கிறீங்க. அந்த சோப்பில் இன்னொரு சோப்பு வாங்கி மளிகை கடை சொல்கிறார்ல. டிஜிட்டல் மயம். ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ரயில்வே ஸ்டேஷனாலும் வைங்க, கிரெடிட் கார்டை வாங்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு கிரெடிட் கார்டு? வெயிட் பண்ணிட்டாங்க. 25,000 கேட்கல. நான் கார்டு கொடுக்குறேன் மிஷினில். இல்லைப்பா, நான் 25,000 கொடுக்குறேன் சார், மிஷினில் இல்லைங்கிறாங்க. நான் எப்படி நாமினேஷன் பண்ணுறது சொல்லுங்கள்? டிஜிட்டல் இந்தியாவே தப்புங்கிறாங்க. இல்லை, டிஜிட்டல் இந்தியா தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நான் ஏற்றுக்குவேன். நடைமுறையில் சிக்கல் இருக்கு, அதை சரிப்படுத்துங்க. அமைச்சர் முருகன் காரில் போகிறாரு, இறங்குறாரு, ஒரு காய்கறி விற்கிற போய் கேட்குறாரு, நீ டிஜிட்டல் மயமாயிடுச்சு, பிஆர் கோடு மிஷின் வச்சுக்க. அந்த பிள்ளைக்கு அதே தெரியல. அந்த அம்மா சொல்லுது, இங்கே நிற்கிறத விரட்டுறாங்க ஐயா அப்படின்னு. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, ஏன்னா ஒன்று நிற்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு வழி பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு இந்த பிஆர் கோடா அதை வச்சுக்கன்னு சொல்கிறேன். டிஜிட்டல் மயம் சொன்னார் இல்லையா? சொன்ன மத்திய அமைச்சர் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கும்போது 25,000 ரூபா ஏன் கிரெடிட் கார்டை பயன்படுத்தக்கூடாது? செக் ஸ்லிப் வாங்க மாட்டுறாரு. ஏன் வாங்க மாட்டுறாரு?
கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 10 ரூபா காயின் பெரும்பாலும் பொதுமக்களுக்கு எங்க கொடுத்தாலும் செல்லாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியும் செல்லா காசு ஆயிடுச்சு. ஏன்னா அது எல்லாமே தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஊழல் பணம், லஞ்ச பணம் என்று வெட்ட வெளிச்சமாக எல்லா மக்களுக்கும் தெரிய வந்துருச்சு. ஆகவே இந்த இந்திய திருநாட்டுக்கு லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்த பிரதமர் மோடியினுடைய ஆட்சியும் 10 ஆண்டு கால செல்லா காசு ஆனதுனால 25,000க்கும் 10 ரூபாய் காயினாக கொண்டு வந்திருக்கேன். பணத்துக்காக ஓட்டு நீங்க போடுவீங்கிறதுக்காக காந்தி எல்லாம் போராட்டம் பண்ணல. மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த போராட்டங்கள் எல்லாம். எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் குண்டடிபட்டனர், எத்தனை பேர் ரத்தம் சிந்தினர். நீங்கள் படுகொலை செய்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இந்த சவப்பட்டியை இழுத்துட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தேன். ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி இல்லை என்று அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டு அங்க போய் நிறுத்தி இருக்கிறாங்க. இனி 2வது விடுவாங்களா என்னங்கிறது தெரியல.